அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமேஸ்கே கோபி, பாண்டிச்சேரியில் இருக்கேன். என்னுடைய இந்த பாண்டிச்சேரி பயணம் நிறைவடைஞ்சு சென்னை திரும்ப போகிறேன். நான் எப்போ பாண்டிச்சேரி வந்தாலும் ஒரு முக்கியமான இடத்த பார்க்காம சென்னை திரும்ப மாட்டேன். அந்த முக்கியமான என்னென்னா, வில்லியனூரில் ஸ்ரீ ராம பரதேசிகள் ஜீவசமாதிகள் ஐயா. இந்த ஐயா என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் இருக்கும். நிறைய அற்புதம் அதிசயம் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒவ்வொரு தடவை இங்கே வரப்பையும் ஒரு காணொலி எடுத்து பதிவு பண்ண நினைப்பான். அது இயலாத சூழ்நிலையாக போயிடும். ஆனால் இப்போ வர வச்சு பேச வச்சிருக்காருன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வரப்போ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழித்து இந்த இடத்த நான் பார்க்குறேன். பழசு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு நிறைய மாதிரி இப்போ கும்பாபிஷேகங்கள் பண்ணி நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னோட குருநாதர் ஜெயக்குமார் அண்ணன் இருந்தார். எனக்கு ஐயா எப்படி வந்தாருன்னா, ஒருத்தர் ரொம்ப தீராத வியாதி இருக்கும்போது இந்த ஐயா கிட்ட தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தம் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த தீர்த்தம் வாங்கி அவங்க உடல்நல குணமாச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ என்னோட ஜெயக்குமார் அண்ணன் ஒரு இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் டாக்டர் 2 மாதம் 3 மாதம் தான் அவங்க டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருதா சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எதுக்கும் பயப்படாதீங்கண்ணே, நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லி நானே ஓட்டிட்டு அவருக்கு கூப்பிட்டு வந்து அப்போ தீர்த்தம் கொடுத்தேன். 3 மாதத்தில் உயிருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்ன டாக்டர் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இவர் இருந்து அதுக்கப்புறம் போய் நன்றி சொன்னார் அந்த டாக்டர்கிட்டையும் இவர்கிட்டையும். அவ்வளோ பெரிய அற்புதத்தை பண்ணார். ரொம்ப உடம்பு முடியாதவங்க, டாக்டரால் கைவிடப்பட்டவங்க, தெய்வம் தான் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக பாண்டிச்சேரியில் வில்லியனூர் ஜீவசமாதிக்கு வாங்க. இன்னொரு சம்பவம் இருக்குது ஐயாக்கு எனக்கும். டெல்லியில் நான் ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வச்சேன் இந்த கோவில் பற்றி. அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவர் இதேமாதிரி அவரும் ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை அவங்க பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வராரு, வந்துட்டு பார்த்துட்டு போயிடுறாரு. பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அவர் இங்கே வந்ததும் சரி போனதும் சரி யாருக்கு டெல்லியில் ஒரு முக்கியமான ஒரு ஆள். ஆனால் ஐயா எப்படி வருவார்னா, நான் உணர்ந்த வரைக்கும் யாராவது ஒருத்தங்க இந்த படத்தை காட்டாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி ஒரு படம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இதை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் நிறைய தேடி இந்த படத்தை பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த படம் வரும். அப்போ டெல்லி திரும்பின உடனே யாரோ ஒருத்தங்க வாட்ஸ்அப்பில் இந்த படத்தை அமைச்சதா அவர் சொன்னார். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ அற்புதம் அதிசயம் பண்ணியிருக்காரு. இப்போ ஐயாவோட கும்பாபிஷேக திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த காணொலி பார்க்குறவங்க பாண்டிச்சேரி முருகர் சொந்தங்கள் இந்த ராம பரதேசிகள் ஜீவ சமாதிகளுக்கு கும்பாபிஷேக திருப்பணிக்கு உதவுங்க. பாண்டிச்சேரி ரொம்ப ஒரு புண்ணிய பூமி. எப்படி திருவொற்றியூரில் அதிகமாக ஜீவ சமாதிகள் இருக்குது, அதே மாதிரி பாண்டிச்சேரியில் அதிகமான ஜீவ சமாதிகள் இருக்குது. பாண்டிச்சேரியில் ஏன் வரவங்கள சந்தோஷமாகவும் ஜாலியாக இருந்துட்டு போகிறாங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஜீவ சமாதியோட ஆறா, சித்தர்களோட ஆறா. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 ஜீவ சமாதிகள் இருக்குது. அந்த 30 ஜீவ சமாதிகளோட அட்டவணையும் நான் அடுத்த பதிவு செய்கிறேன். பாருங்கள், சொல்ல முடியாத ஒரு உணர்வு இந்த இடத்துல. இந்த ஐயா உணரதான் முடியும். நீண்ட காலமாக நோய் வாய்ப்பட்டவங்க கண்டிப்பாக இந்த ஐயா பாருங்கள், தீர்த்தம் வாங்கி சாப்பிடுங்க, கண்டிப்பாக குணமாகும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.